டெக்னிக்ஸ்லாம் இருக்குல்ல, டெக்னிக்ஸ் அந்த மூவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பாக்ஸிங் கிளப்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஹீரோவோட அந்த மூவ்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாங்க. இது இந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சீன் அப்படின்னே சொல்லலாம். அந்த தாய்லாந்தில் ஃபைட் பண்ணுறதுக்காக இருப்பார்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவரை கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த மேட்ச்சில் ஃபைட் பண்ணுறதுக்கு. அந்த டீமோட பர்சனல் செக்ரட்டரியாக ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த மேட்சை பற்றி பப்ளிசிட்டி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த பாக்ஸர் வந்துட்டு அந்த லேடியை வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த விஷயம் நடக்காது. அவங்க வந்துட்டு சுத்தமாக இந்த விஷயத்தை விரும்ப மாட்டாங்க. அதற்கடுத்து ஒரு சில தினங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லேடியை வந்துட்டு கரெக்ட் பண்ணி ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்த அந்த தாய்லாந்து பாக்ஸிங் கிளப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்